கட்டத்தில் உள்ளே உள்ள சித்திரத்திற்கு பெருமளவில் ஒத்ததாக வரையப்பட்டுள்ள சித்திரம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. ரைட், இது மிக இலகுவான வினா. பாருங்க, நான் முதல்ல விடையை கண்டுபிடிச்சிட்டே அதை உங்களுக்கு விளங்கப்படுத்த. இப்ப இந்த பூவுக்கு ஒத்த பூ எதுன்னு கேக்குறாங்க. ரைட்டா? இப்ப நம்ம ஒரு பகுதியா பார்ப்போம். பூவுக்கு பகுதிகள் இருக்குத்தானே. பூல இது பூ இதழ்களும் பூவும் இருக்குது. ரைட்டா? ஒரு பூவோட தண்டு இருக்க பகுதி தானே. இது இலைகள், இது அந்த பூவுண்ட தண்டு. ரைட்டா? விஷயம் தான் இதெல்லாம். ரைட், இப்ப நம்ம பூவை பார்ப்போம். இங்க பாருங்களேன், இந்த பூ மாதிரியே தான் முதலாவது விடையில இருக்க பூவும் இருக்கு. சரியா? அது விளங்குத்தானே. அதே மாதிரிதான் இரண்டாவது விடையில இருக்க பூவும் இருக்கு, எந்த மாற்றமும் இல்லை. ஆனா மூணாவதுல உள்ள பூ அதே மாதிரி இருக்கானா? இது என்ன காரணம்? இந்த இடத்துல நிறந்தீட்டப்பட்டு இல்லை. ரைட்டா? அப்ப அந்த விடையை எடுக்கலாமா? அப்ப அந்த விடையை எடுக்கலாம். ஒப்பிட்டு தான் கண்டுபிடிக்கணும், ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அப்புறம் இந்த இலை ரெண்டு வடிவத்தை பார்ப்போமா? முதலாவது விடையில இந்த இலை அப்படியே தான் இருக்கு. இலை ரெண்டுமே அப்படியே தான் இருக்கு. இரண்டாவது விடையில பாருங்க, இலை ரெண்டும் மாறுபட்டு இருக்கு. அப்ப அந்த விடை வருமா? ஒத்த உருட்டானு கேட்கிறாங்க, அந்த விடை வருமா? வராது. ரைட்டா? அப்ப எத்தனாவது விடை வரும்? முதலாவது விடை தான் ஒரு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தங்கம் நம்மளுக்கு 1 நிமிஷம் கூட போகுது. விளங்குதா பிரசில்லா? விளங்குதா விஷயம்? தங்கம். இப்ப அடுத்த வினா பார்ப்போம். நான் வாசிக்கிறேன், நீங்க கொஞ்சம் அவதானிங்க, நீங்க செய்யுங்க. நம்மளும் வாசிக்க சொல்லித்தாரேன். உரு ஏயை ஒத்த, இந்த உரு ஏயை ஒத்த ஓர் உருவை பெறுவதற்கு, என்னத்தை பெறுவதற்கு? அதே மாதிரி இந்த உருவை பெறுவதற்கு உருபெயில் செய்ய வேண்டிய மாற்றங்கள் எண்ணிக்கை, மாற்றங்களின் எண்ணிக்கை என்னன்னு கேக்குறாங்க. இத மாதிரியே இன்னொன்னு பெறத்துக்கு எத்தனை மாற்றம் இதுல செய்ய வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. கண்டுபிடிக்க பார்ப்போம். 1 நிமிஷம் தானே. வெரி குட். கேசோ பாப்போம். ரைட், பாருங்க, நான் கண்டுபிடிக்கிறேன், நான் செய்யறேன் பாருங்க. இப்ப மேல ஒவ்வொன்னா ஒப்பிட்டுக்கிட்டு வரேன். ரைட்டா? இது ஒரு இதுதானே ஆண்டனா கூறு ஒண்ணு தானே, இப்படித்தானே இருக்கும். முந்தி இருக்க டிவிங்க எல்லாம் இப்படி எல்லாம் இருக்கும். இந்த உரு இந்த போடு மாதிரியே இருக்கு. ஆனா இதுல அப்படி இருக்கா? மேல உள்ள வட்டத்தை காணும். என்னத்தை காணா? மேல உள்ள வட்டத்தை காணும். ரைட்டா? அப்ப இங்க எனக்கு ஒரு மாற்றம் செய்யணுமா இல்லையா தங்கம்? ரைட்டா? அப்புறம் பாருங்க, இந்த துண்டெல்லாம் சரியா இருக்கு. ரைட்டா? இந்த டிவி அமைப்பும் சரியா தான் இருக்கு. அதுவும் இப்ப இந்த இடத்தாவது அடிப்போமா? இந்த இடத்துல இது ஓகே, இது ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்கு. அதான் மாற்றம் செய்யறதுக்குள்ள. ஆனா இங்கனைக்கு ஒரு மாற்றம் ஒண்ணு செய்யணும் தானே. அப்ப அங்கனைக்கு ஒரு மாற்றம் செய்யணும். வேற எங்கேயாச்சும் ஒரு மாற்றம் இருக்கா? இது இதே மாதிரி தானே இருக்கு. சின்னதா இருக்கா? இல்லையே. அப்ப எத்தனை மாற்றம் தங்கம்? 2 மாற்றம். வேற ஏதாச்சும் மாற்றம் ஒன்று இருக்கா? எந்தாங்க சொல்லுங்க, இருந்தா இருக்கா? வேற மாற்றம் இருக்கா? இதுல வேற மாற்றம் இருக்கா? இல்ல. எத்தனை மாற்றம்? எத்தனாவது விட? முதலாவது விட. சரியா செஞ்சவங்க யாரு? அடுத்த கேள்விக்கு போறோம். ரைட், லேசான கேள்வி ஒண்ணு. கட்டத்தினுள் உள்ள தொகுதியுடன், ஒரு 3 தொகுதியா இருக்கு. தொகுதினா நல்லா நினைக்குங்க. நம்ம தொகுதினா ஒரு கூட்டத்தை தான் சொல்லுவோம். கூட்டத்துக்கு ஒத்த பேர் என்னன்னா தொகுதி அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாருங்க, இவங்க எல்லாம் ஒரு தொகுதி. நரி, ஆமை, சிங்கம். ரைட்டா? தொகுதியுடன் சேர்ப்பதற்கு மிக பொருத்தமான ஒரு இது நம்ம இதுக்கு முதல்ல செஞ்சிருக்கோம். ரைட்டா? இந்த மாதிரி ஒருத்தவங்களோட சேரக்கூடியது என்னன்னு சொல்லி இன்னொருத்தவங்களும் செஞ்சிருக்கோம். நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. அந்த பழம் ஒண்ணு, இந்த இடத்த பப்பாளி பழம் விட எடுத்தோம்.
கேரட் கோவானெல்லாம் இருந்துச்சு, 3 பழம் கொடுத்துருந்துச்சு. அந்த மாதிரிதான் இந்த கேள்வியுமே. மிக பொருத்தமான உருவ எது? அதே மாதிரி கேள்விதான், மிக இலகுவானது. அப்ப இவங்க இதை மாற்றி ஒரு இயல்பின் அடிப்படையில தான் இவங்க ஒரு தொகுதியாகி இருப்பாங்க. ரைட்டா? என்ன இயல்புன்னு நம்மளுக்கு தெரியாது, நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட்டா? கண்டுபிடிங்க பாப்போம். இந்த 2 வினாவுக்கும் விடைய கண்டுபிடிங்க, புரியா? கண்டுபிடிங்க. அடிப்படையில் நல்லா யோசிச்சா வந்துடும். நரிக்கும் ஆமைக்கும் சிங்கத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு? அதே மாதிரி இன்னைக்கு 3 என்ன இருக்கு, இசைக்கருவிகள் இருக்கு. இவங்களோட யாரு சேருவா? லேசான ஒரு விஷயம் நான் பாருங்க, நான் சொல்லித்தரேன். ரைட், பாப்போம் என் தங்கம். ரைட்டா? இங்க பாருங்க, நரி, ஆமை, சிங்கம். இவங்க இப்ப நம்ம இப்ப இன்னைக்கு என்ன தங்கம், தாவர உண்ணிகள், ஊன் உண்ணிகள், அந்த மாதிரி பார்த்தா நம்மளுக்கு விட வராது. ஏன்னா நரியும் சிங்கமும் ஊன் உண்ணி, மாமிச உண்ணி. ஆமா, மாமிசம் எங்க ஏற்றுமா? ஆமையத்தான் யாராச்சும் உண்ணுமா? ரைட்டா? ரைட். வேற என்ன தொடர்பு அப்படின்னா நல்லா அவதானிங்க, இவங்களை வச்சு ஒரே ஒரு விஷயத்துக்கு தொடர்பு படுத்திருக்காங்க. இவங்க பாதங்கள், கால்கள், கால்களை வச்சுதான் விஷயமே இருக்கு. நரிக்கு எத்தனை கால் இருக்கு? 1 2 3 4 கால் இருக்கு. நரிக்கு எத்தனை கால் இருக்கு? 4 கால்கள். சிங்கத்துக்கும் 4 கால்கள் இருக்கு. ஒத்துமையை தான் கண்டுபிடிக்கணும், ஒரே தொடர்பை தான் கண்டுபிடிக்கணும். ஆமைக்கு எத்தனை கால் இருக்கு? 4 கால் இருக்கு. ரைட்டா? அப்ப இங்கனைக்கும் சிலந்திக்கு எத்தனை கால் இருக்கு? பாப்பா சும்மா இப்ப 1 2 3 4 5 6 7 8 கால் இருக்கு. அப்ப அந்த விட வருமா? வராது. மீனுக்கு கால் இருக்கா? மீனுக்கு என்ன இருக்கு? செட்டை தான் இருக்கு. மீன்றது மீனோட செட்டையா தான் இருக்கு. அந்த விடையும் வர. இங்க யார் இருக்கா? கதிரையா குதிரையா இருக்காரு தானே? குதிரையா இருக்காரு. ரைட். அப்ப குதிரைக்கு எத்தனை கால் மச்சான்? 1 2 3 4 கால் இருக்கு. அப்ப யாரு விட வருவா? விடை 3வது இடத்துல இருக்க குதிரை மாத்தியா தான் விடையா வருவார். ரைட்டா? சரியா மச்சான்? ரைட். அடுத்தது தாங்க நான் முந்தைய சொல்லி கொடுத்துருக்கேன். நல்லா நான் சொல்லி கொடுக்கறதெல்லாம் கொஞ்சம் அவதானிச்சு எழுதிக்குவோமே. ரைட்டா? இசை கருவிகள் தான் இது விஷயம். ஆனா இசை கருவிகள்லயும் 3 இசை கருவிகள் இருக்கு, தெரியுமா? என்ன அப்படின்னா நல்லா கேளுங்க. நரம்பு இசை கருவிகள். ரைட்டா? என்ன இசை? எழுதிக்கங்க. நரம்பு இசை கருவிகள் 3 கருவிகள் இருக்கு, எழுதிக்கலாம். அடுத்தது தோற்கருவிகள். தொற்கருவிகள். அடுத்தது காற்று இசை கருவிகள். என்ன இசை கருவிகள்? காற்று இசை கருவிகள். காற்று இசை கருவி எழுதிக்கலாம். விலங்குது தானே தங்கம்? எல்லாத்துக்கும் விலங்குது தானே? என்னோட கோலையா இருக்கல, அதனாலதான் கொஞ்சம் லேட்டா எழுதலாம் போடுது. இனிமேல் எழுதலாம். 3 இசை கருவிகளே எழுதிங்க. நரம்பு இசை கருவி, தோற்கருவி, காற்று இசை கருவின்னு. நரம்பு இசை கருவினா என்ன அப்படின்னா நல்லா பாருங்க. நரம்பு இசை கருவிக்குள்ள வர்றவங்க இந்த வயலின். யாரு? வயலின் மாமா வருவாரு. ரைட்? அது கம்பி போட்டு இப்படி இழுத்து ஞாபகம் இருக்கா? வயலின்ல தான் இப்படி கம்பி கம்பியா இழுபட்டு இருக்கும். ரைட்? அதை வச்சுதான் இப்படி இழுப்போம். ரைட். அப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு, வீணை. இவங்க நரம்புல வர்றவங்க தானே? ரைட்டா? ரைட். அப்புறம் தோற்கருவிக்குள்ள வரவங்க டவுட் தான் எனக்கு கேட்கணும். தோல் கருவிக்குள்ளதான் இந்த மேலம் வருவாரு. அப்புறம் யாரு? உடுக்கை. அந்த மாதிரி ஆளுங்க வருவாங்க. போட்டு நல்லா விளங்குது தானே? விலங்காட்டி கிளியர் பத்தல சேவர் அப்படின்னு சொன்னா எனக்கு கொஞ்சம் அழகா இருந்தாலும். காற்று இசை கருவி பாருங்க, மகுடி. மகுடி கண்டிருக்கீங்களா தங்கம்? பாம்பெல்லாம் பிடிக்கிறதுக்கு ஊத்துவாங்க.
அந்த படங்கள் எல்லாம் ஓட்டுவாங்க. அப்புறம் புல்லாங்குழல புல்லாங்குழல். சரியா? ரைட். இந்த விஷயங்கள் தான் இருக்கும். ரைட்டா? இதை கணக்கா எழுதிங்க. நான் உங்களுக்கு நோட் போடுறேன். வார கிளாஸ்ல ஒயிட் போர்டை மாட்டிடுவோமே. ஒயிட் போர்டு ஒன்று இருக்கு. அதை மாட்டாததுக்கான காரணம் வந்து இந்த வெளிச்சம் வந்து அடிக்கிறேன். வார கிளாஸ்ல மாட்டிடுவோம். இந்த விஷயங்கள் தான் இருக்கு. ரைட்டா? என்னுடைய அன்பார்ந்த தங்கங்களே, எழுதிட்டீங்களா? எழுதாட்டி ஜூம் லிங்க் போடுறேன். ரெக்கார்டிங்ல நம்ம நிறைய படிக்க போறோம். உன்னுக்கெல்லாம் போர்டை வச்சுதான் வேலையே இருக்கு. அப்ப கொப்பியும் கையுமா தான் இருக்கணும். உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 600-700 வகையான வினாக்கள் படிக்க போறோம். அப்படின்னா வந்து ஒரு ஒரு 5000 கேள்வி அது படிப்போம். கிளாஸ் எல்லாம் டைமுக்கு ஷெட்யூல் பண்ணி வச்சிருவேனே. கொஞ்சம் பிஸி, அதனாலதான் செய்ய ஒழுங்கா எல்லாம் போயிடுச்சு. இங்க பாருங்க, இங்கனைக்கு 3 தோல் இசை கருவிகள் இருக்கு. என்ன இருக்கு? அப்ப இங்கனைக்கு இவர் ஒரு தோல் இசை கருவி தானே. இவரு தான் இங்கனைக்கு வருவார். இங்கனைக்கு இருக்க இவரு வர மாட்டாரு. இவருக்கு பேர் என்ன தெரியுமா? நானே மறந்துட்டேன். ஹார்மோனியம். இவர் வயலினும் இந்த இடத்துக்கு வர மாட்டாங்க. தான் வருவார். ரைட்டா? சரி, அடுத்த வினாவுக்கு போவோமா? அடுத்த வினாவுக்கு போவோமே. லேசு, இந்த வினா லேசு. இந்த உருவை, எந்த உருவ? எனக்கு ஒன்று இருக்குது. பாக்குறதுக்கு போத்தல் ஒண்ணு தானே. போத்தல் ஒண்ணு முன்னா வெட்டி வச்சிருக்காங்க. எப்படி இந்த உருவை சரியாக பூர்த்தி செய்ய? என்ன செய்ய? எப்படி பூர்த்தி செய்யணும்? இப்படியா? கோணியா? இல்ல, சரியாக அதே வடிவமைப்புல சரியாக பூர்த்தி செய்ய எந்த உருவத்துண்டை இணைக்க வேண்டும்? இதோட எந்த உருவத்துண்டை, இந்த துண்டை பூரணப்படுறது எந்த துண்டை இணைக்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க. ரைட், விடைய கண்டுபிடிங்க பாப்போம். விடைய கண்டுபிடிங்க தங்கம். வேகமா செய்யணுமே. கேசு சுப்ரி மச்சான், சுப்ரி. சரி, பாப்பா இப்ப. ரைட், நான் கண்டுபிடிக்கிறேன். நான் வரைகிறேன். சும்மா நான் வரைஞ்சி விடுறேன் பாருங்க. நான் வரைஞ்சி விடுறேன். எப்படின்னா அந்த இந்த இன்னைக்கு சும்மா பெண்ணால வரைஞ்சி விடுறேன். இந்த உருவ வரைகிறதுக்கு இப்படி ஒரு துண்டு வந்து, இப்படி ஒரு துண்டு வந்து, இப்படி அடியில ஒரு துண்டு வந்திருக்கும். எப்பயுமே நல்லா அவதானிங்க தங்கம். கலர் எடுத்துப்போம். பாருங்க, இந்த துண்டு நீளமா இருக்கணும் இந்த துண்டை விட. ரைட்டா? விளங்குதா? இந்த துண்டு நீளமா இருக்கணும் இந்த துண்டை விட. அப்பதான் சரியான விடைக்கு போகலாம். முதலாவது விடைய பாருங்க. இந்த துண்டு தான் நீளமா இருக்கு. விளங்குதா? இந்த துண்டு சின்னதா இருக்கா. முதலாவது விடைய கொண்டாந்து இணைக்கலாமா என் தங்கம்? முதலாவது விடைய கொண்டாந்து இணைக்க முதலாவது விட வருமானா? முதலாவது விட இரண்டாவது விடைய கொண்டாந்து இணைக்கலாமா? ஏழாவது. ஏன்? இந்த 2 துண்டுமே எப்படி இருக்கு? சமனா இருக்கு. எப்படி இருக்கு? இந்த 2 துண்டுமே சமனா இருக்கு. அப்ப அந்த விட வருமா? அந்த விட வருமா? இந்த விட வராது. மொட்டவாதி எத்தனாவது விட? 3வது. அங்க புரியுதா? இந்த துண்டு தான், இந்த துண்டு எப்பயுமே சின்னதா இருக்கு. இந்த துண்டை விட. புரிஞ்சா என் தங்கம்? இலகுவான தங்கம். ரைட், இப்ப அடுத்த வினாவுக்கு போவோம். இந்த கேள்வி சரி எடுத்தவங்க யாரு? இளகிறேன். ரைட் மஜா. அடுத்த கேள்விக்கு போவோம் கேசு. சரியா? கட்டத்தினுள் உள்ள உருவை பாருங்கள். பார்க்க போறோம். கண்ணை அப்படியே திருப்பியாச்சு. பார்த்தாச்சு. ஒரு மரத்தினுடைய ஒரு பகுதி இருக்கு. மேல இலை பகுதி ஒண்ணு இருக்கு. கட்டணம் என்னன்னு தெரியும் தானே? சரியா மஜா?
அப்புறம் இந்த மாதிரி கட்டம்லாம் என்னன்னு கேட்கறது இல்ல. ஏன்னா இப்ப ஒரு 10 தடவைக்கு மேல சொல்லி கொடுத்துட்டேன். ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று இருக்கு. முந்தி காலத்து அப்ப சொல்லுவாங்க, விடிய விடிய ராமாயணமா, விடிஞ்சதுக்கு பிறகு சீதை யாரு ராமனுக்குன்னு கேட்ட மாதிரி திரும்ப திரும்ப கேட்கறது இல்ல. கட்டம்னா என்னன்னு சொல்லி. கட்டம்னா ஒரு சதுர பெட்டி மாதிரியோ தெய்வ பெட்டி மாதிரியோ ஒரு அமைப்பு. ரைட்டா? ஒரு தலை ஊரு. ரைட்டா? இது தங்கம். இங்க பாருங்க, இதுல என்ன இருக்கு? முதலாவது ஒரு மேல ஒரு கூட மாதிரி இலை பகுதி தானே இருக்கு. ஆனா நீங்க இன்னைக்கு ஒரு அக்கா ஒருத்தவங்களோ தங்கச்சி ஒருத்தவங்களோ உட்கார்ந்து இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு அண்ணா உட்கார்ந்து இருக்காரு. பாத்துட்டு வந்தானே, நல்லா பாத்துட்டு வந்தானே, நாலாவது விலகுத்தானே, கண்ணார பாத்துட்டு வந்தானே. அடுத்த கேள்விக்கு போவார். இந்த 3 உருவத்துண்டுகளையும் துணை, இந்த 3 உருவத்துண்டுகளையும் ஒன்றுபட எல்லாத்தையும் கொண்டாந்து ஒன்னா சேர்க்கணுமா. ரைட்டா? சேர்த்து அமைக்கக்கூடிய தனி உருவம் எது? சரியான உருவம் எது? ரைட் மச்சான், கண்டுபிடிங்க பாப்பா.